ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒக்னேவா பீச் இருக்குது ஒக்னேவாவில், அது பார்க்க போகிறோம். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான பீச்சுங்க. இது ஜப்பான் போகிறவங்க ஒக்னேவாவை மிஸ் பண்ணாதீங்க. இது ரொம்ப நல்ல இடம் பார்க்குறதுக்கு. அதனால் மிஸ் பண்ணாமல் இந்த பீச் பார்க்கறதுக்கு பாருங்கள். இதில் என்ன இருக்குன்னா, ஒக்னேவா நம்ம போனதுக்கப்புறம் அது ஒரு ஐலாண்ட் தான். அதனால் நம்ம ஃப்ளைட் பிடிச்சி தான் போக வேண்டியது இருக்கும். அங்கே போய் ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரு ரூம் எடுத்துகிட்டு அங்கேருந்து நம்ம திரும்ப ஒரு ஃபெரி எடுக்கணும். அங்கேருந்து ஒரு ஃபெரி எடுத்து அடுத்தல ஒரு ஐலாண்ட் போகணும். அதுதான் அந்த ஐலாண்டுக்கு பேர் தான் டொக்காஷிக்கி ஐலாண்டு. டொக்காஷிக்கி ஐலாண்ட் அங்கே பீச்சஸ் இருக்குது. ஒரு 2-3 பீச்சஸ் இருக்குது. ரொம்ப பாப்புலரான பீச்சஸ். அங்கே அதில் நாங்கள் போனது என்னென்னா அகரன் பீச் போனோம். அந்த அகரன் பீச் இப்போ நம்ம ஒக்னேவாலேருந்து ஃபெரி எடுத்துகிட்டு 2500 yen ஆச்சுது. கிட்டத்தட்ட நம்ம இந்தியன் ருப்பீஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1300 ரூபா ஆச்சு. 1 வீக்கு ஒரு மணி நேரம் கிட்ட ட்ராவல் ஆச்சு. நீங்கள் இதில் பார்ப்பீங்க, கொஞ்சம் பெரிய ஃபெரியாக இருந்தது. கொஞ்சம் ஸ்பீடாக போச்சு போகும்போது, வரும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருந்து. ஒரு 45 மினிட்ஸ்க்கு மேலே 1 ஹவருக்குள்ளே ரீச் ஆச்சு அந்த இடத்த. அதுக்கப்புறம் அந்த இடம் ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு பஸ் டிரைவ் இருந்தது. அதில் 400 yen ஆச்சுது. 200 ருப்பீஸ் கிட்ட. அதுக்கப்புறம் அதிலிருந்து ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகலை அந்த பஸ்ஸில். அந்த பீச்சை ரீச் பண்ணிடலாம். நான் 10 மணிக்கு அந்த போட் கிளம்பிச்சது. 9 மணிக்கே கிளம்பிச்சது. 9 மணிலேருந்து 1 ஹவரில் 10 மணிக்கு போய் சேர்ந்துட்டோம். அந்த அகரன் பீச்சை நாங்கள் ரீச் பண்ணும்போது ஒரு 10:30 போய் சேர்ந்துட்டோம். அப்புறம் அங்கேருந்து நம்ம 3 மணி வரை அந்த பீச்சில் நம்ம என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப கூட்டமும் இல்லை. நம்ம எவ்வளோ நல்லா குளிக்கிறதா இருந்தால் குளிச்சிக்கலாம். அங்கே ரெண்ட்டில் ட்ரெஸ்ஸும் கிடைக்கிது. அங்கே குக்கறதுக்கு சேரு, அம்பர்லா, அதுக்கப்புறம் நம்ம ஸ்விம்மிங்குள்ள ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ரெண்ட்டுக்கும் கிடைக்கிது. நம்ம வாங்கவும் முடியும் அங்கே அந்த ஐலாண்ட்லேயே, அந்த பீச்சிலேயே. அப்போது நம்ம அங்கே வாங்கிக்கலாம் ரெண்டுக்கோ, இல்லை வாங்கிட்டு நம்ம ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குது, ஷவர் ரூம் எல்லாமே இருக்குது. அதில் நம்ம பீச்சில் நம்ம 3 மணிக்கு தான் ரிட்டர்ன் பஸ் வரும். அதனால் அங்கே அது வரை உட்காந்து என்ஜாய் பண்ணலாம். சாப்பாடும் அங்கேயே கிடைக்கிது. வாங்கிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு, அதில் மரங்களும் இருந்தது. அதுக்கு அந்த ஷேட்ஸில் நாங்கள் உட்காந்துருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப கொஞ்சம் ஹாட்டாக இருந்தது அந்த இடம். ரொம்ப ஹாட்டாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த பீச்சை பாருங்களேன். இது பார்த்தீங்கன்னா அதோட ஷேட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கலர்ஸ் கூட இருந்த அந்த ஷேட்ஸை. அவ்வளோ